ஹாய் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம காலையிலே சுட சுட பிரியாணி செஞ்சாச்சு. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. சாப்பிட்ணும் போல் தோணுது. ரொம்பவே ருசியாக இருக்குது. பாருங்கள், செமையாக இருக்குது. காலையிலே செஞ்சு முடிச்சிட்டோம் பிரியாணி. பாருங்கள், எங்களுடைய பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதனுடைய செய்முறையை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி செஞ்ச பிரியாணியை காட்டலான்னு சொல்லிட்டு முன்னாடி வச்சுட்டேன். பாருங்கள், கேஸில் டபராவை வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. அப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். பாருங்கள், வெங்காயத்தை போட்டாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கி கொண்டே இருக்கிறது. வெங்காயம் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட் வரும் இல்லையா? அதனால் ஃபஸ்ட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கலாம். பிரியாணி செய்கிறது யாருன்னா எங்கள் நாத்தனார் தான் செய்கிறாங்க. அதுக்கடுத்தது வெங்காயம் தக்காளி போட்டு அப்புறம் புதினா போட்டு அப்புறம் நல்லா அதையும் கிண்டலாம். வேறு எதுவும் ஆட் பண்ணலை. வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா அவ்வளோதான் ஆட் பண்ணது. பாருங்கள், அந்த பட்டை லவங்க கூட ஆட் பண்ணலை. வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் புதினா இலை அப்புறம் இஞ்சி பூண்டு. நமக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும், இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். அவங்க பிரியாணி செய்கிற ஸ்டைலே கொஞ்சம் தனி ஸ்டைலாக தான் இருக்கும். பாருங்கள், ரொம்ப அதிகமாக எதையும் ஆட் பண்ணுறதில்ல. பாருங்கள், கொஞ்சம் நல்லா வதங்கி வந்திருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம புதினா இலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம், தேவையான அளவு உப்பு. கொஞ்சமாக சில்லி பவுட்ரு சேர்த்துக்கலாம். இதில் நம்ம ஆட் பண்ணிக்கிறது என்னென்னா எண்ணெய், வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் கொஞ்சமாக சில்லி பவுடர், அவ்வளவுதான். தேவையான அளவு சில்லி பவுடர் அவ்வளோதான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிக்கிட்டோம். பாருங்கள், இது அந்த சில்லி பவுடர். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் அது தக்காளிலாம் நல்லா வதங்கினோடனே தயிர் ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். பாருங்கள், தயிர் ஆட் பண்ணோடனே கலர் இன்னும் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதில் சிக்கனில் இப்போது மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு கழுவியாச்சு. மஞ்சத்தூள் உப்பு போட்டோடனே அந்த கழுவி வச்ச அந்த சிக்கன் தண்ணி ஒரு கலராக இருக்கும். பாருங்கள், மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு கழுவி எடுத்தாச்சு. நல்லா கிளறிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம், கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது.
ரொம்பவே சூப்பராகவும் இருக்குது. கொஞ்சம் மூடி வச்சிடலாம். இவங்க தான் எங்கள் நாத்தனார் பாருங்கள். இப்போ வந்து நம்ம தேவையான அளவு அரிசி எவ்வளோ போட்டிருக்கோன்னா அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். பாருங்க, வேறு எதுவும் சேர்க்கல, இது மட்டும் தான் சேர்த்துருக்கோம். உப்பு காரம் பார்க்கலான்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணுறாங்க. பாருங்கள், அரிசி வந்து கழுவி வச்சாச்சு. பாஸ்மதி ரைஸ் தான், நல்லா கழுவி வச்சாச்சு. இப்போ வந்து லெமன் ஜூஸ், ஒரு லெமன் கட் பண்ணி அது ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம், அது வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கிளறி விட்டுடலாம். சூடாக இருக்குது கரண்டி. இப்போ நானே வச்சுருவேன் பாருங்கள், சூடாக இருக்குதுன்னு. பாருங்கள், இப்போ அரிசி போட்டுடலாம். 2 அளவு டப்பா நான் காமிக்கல, 2 டப்பா அரிசி, 2 தான் சின்னப்படி காப்படியில் 2 காப்படி அரிசி, அதெல்லாம் தண்ணி வச்சுக்கினாங்க. 4 அந்த அளவால் 4 ஜக்கு தண்ணி மொண்டு வச்சுக்கிட்டாங்க. சொம்பு அந்த அந்த இந்த சொம்பை நான் காமிக்கல, சரி விடுங்க. அது காலையிலே ஊற வச்சுட்டாங்க, அந்த சொம்பை நானும் பார்க்கல. சொன்னாங்க நான் 2 சொம்பு அரிசி, அதால் வந்து 4 டப்பா தண்ணி அந்த சொம்பால். பாருங்கள், அரிசி போட்டு நல்லா கிளறாங்க. கிளறினோடனே மூடி வைக்கணும், ஏன்னா அடி பிடிக்கக்கூடாது இல்லையா, அதனால் நல்லா கிளறி விடுறாங்க. இன்னும் கொஞ்சம் லைட்டாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். அவ்வளவுதாங்க பிரியாணிக்கு ரெசிபி. இது மட்டும் தான் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இது எதுக்குன்னா வந்து நம்ம கிராமப்புறங்கள்லாம் வந்து மேலே விறகடுப்பு வச்சு மேலே அந்த கறி வச்சு தம் கட்டுவோம் இல்லையா, இங்கே வந்து எப்படின்னா தோசைக்கல் வச்சு அது நல்லா சூடாகட்டும்னு அது மேலே குண்டான வச்சிடுறாங்க. அப்படி வச்சு அவங்க தம் கட்டுறாங்க. இதை சென்னை ஸ்டைல் தம் போல் எனக்கு தெரியல, இப்போ தான் நானும் பார்த்துருக்கேன். பாருங்கள், நல்லா சுட சுட பிரியாணி ரெடியாகி விட்டது. பாருங்கள், யாருக்கும் பிரியாணி பிடிக்காமலாம் இருக்காது, நிறைய பேருக்கு பிரியாணி பிடிக்கும். ஏன்னா 100க்கு ஒரு 10%, ஒரு 5% அது மாதிரி தான் பிடிக்காமல் இருக்கும். பட் எல்லாருக்குமே பிரியாணி பிடிக்கும். பாருங்கள், சுட சுட பிரியாணி ரெடி ஆகிடுச்சி. இப்போ மூடிடலாம். அடியில் தோசைக்கல் வச்சு ஹீட் பண்ணி அதுக்கு மேலே குண்டான வச்சுருக்காங்க தம் கட்டுறதுக்காக. பாருங்கள், இதுதான் நான் ஃபஸ்ட்லேயே காட்டியிருந்தேன் இல்லையா, சுட சுட பிரியாணி ரெடி ஆகிடுச்சி. வாங்க நண்பர்களே, சாப்பிடலாம். எங்களுடைய பிரியாணி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கும்போது பிரியாணி எப்படி இருக்குன்னு. சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், பார்க்கும்போதே நல்லா சூப்பராக இருக்குது. இதுதாங்க, நம்ம வேறு எதுவும் ஆட் பண்ணலைங்க பிரியாணியில், அவ்வளோதாங்க.